அண்மைச் செய்தி. கள்ளக்குறிச்சி விஷசாராயம் உயிரிழப்பு விவகாரத்தில் மேலும் 2 கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் சாலமன் இணைப்பில் இருக்கிறார். சாலமன், வணக்கம். தற்பொழுது கைது செய்யப்பட்ட 2 யார் என்பது குறித்து தகவல் கிடைத்ததா? அவர்களுக்கும் இந்த சம்பவத்திற்கும் உள்ள தொடர்பு என்ன? கள்ளக்குறிச்சியில் விஷசாராயம் அருந்தி 55க்கும் மேற்பட்டோர் பலியான விவகாரம் தமிழகம் முழுவதுமே பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ள நிலையில இந்த விவகாரத்தை சிபிசிஐடி போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த விவகாரத்தில் தொடர்புடைய யாராக இருந்தாலும் கைது செய்ய வேண்டும் என டிஜிபி தரப்புல உத்தரவிட்டதை தொடர்ந்து இந்த விவகாரம் தற்போது மும்முரமாக கைது நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த வழக்குல இதுவரையும் மொத்தம் 8 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதில் முக்கிய நபரான மாதேஷிடம் நடத்திய விசாரணையில பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. சென்னை புறநகர் மற்றும் ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சாலைகளில் இந்த மெத்தனாலை வாங்கி போலி பில் மூலமாக மெத்தனாலை வாங்கி அதன் பிறகு இந்த மெத்தனாலை பல்வேறு கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டத்திற்கு அவர் சப்ளை செய்து வந்திருப்பதும் தெரிய வந்தது. அவர் அளித்த தகவலின் அடிப்படையில தற்போது மேலும் 2 சிபிசிஐடி போலீசார் கைது செய்துள்ளனர். அவரது நண்பர்களான சக்திவேல் மற்றும் கண்ணன் ஆகிய 2 கைது செய்துள்ளனர். அவரது நண்பரான அந்த சக்திவேல் என்பவர் பேக்கரி மற்றும் ஹோட்டலை நடத்தி வருவதும், மற்றொரு நண்பர் கண்ணன் என்பவர் மீன்பிடி வியாபாரியாக இருப்பதும் தெரிய வந்துள்ளது. இருவரிடமும் தீவிர விசாரணை மேற்கொண்டதுல மாதேஷுக்கு இவர்கள் அந்த மெத்தனால் கடத்தலுக்கு உதவி புரிந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக அந்த தொழிற்சாலையிலிருந்து வாங்கியவுடன் டாடா ஏஸ் மூலமாக கடத்தி அதன் பிறகு காருக்கு மாற்றப்பட்டு அதன் பிறகு விற்பனை செய்திருப்பது தெரிய வந்திருப்பதால் இந்த வேலையை இவர்கள் இருவரும் செய்திருப்பதும் சிபிசிஐடி தரப்புல தெரிய வந்துள்ளது. இந்த கண்ணன் என்பவர் கள்ளக்குறிச்சி அடுத்துள்ள பகுதியில மீன்பிடி வியாபாரம் செய்திருப்பதும் போலீசாரின் விசாரணையில தெரிய இதே தரப்புல இவரு இந்த விஷசாராயத்தை விற்பனை செய்திருப்பதும் தெரிய வந்திருக்கு. விசாரணைக்கு பிறகு இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இவர்கள் இருவருக்கும் 14 நாட்கள் நீதிமன்ற காவல் வழங்கி கள்ளக்குறிச்சி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுவரையில இந்த வழக்குல மொத்தம் 10 நபர்களை சிபிசிஐடி போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட நபர்கள்ல மொத்தம் 8 நபர்களை இதுவரை சிறையில் அடைத்துள்ளனர். மேலும் 2 விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் இவ்வழக்குல யார் எல்லாம் எந்த தொழிற்சாலையிலிருந்து இந்த மெத்தனால் வாங்கியுள்ளனர், போலி பில் மூலமாக இவர்கள் கொடுக்கப்பட்ட மெத்தனால் எங்கிருந்து வாங்கினார்கள், யாருக்கெல்லாம் இதில் தொடர்பு என்பது தொடர்பான முழு விவரங்களையும் திரட்டக்கூடிய பணியில தற்போது சிபிசிஐடி போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். விரிவான தகவல்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.